வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதுல வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து மிகப்பெரிய அளவுல ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, அதாவது தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படின்னாலும், ஒரு சில கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க காரணத்தினால, இப்ப அமைச்சரவை அமைச்சு மிகப்பெரிய அளவுல வந்து தமிழக மக்களுக்கு வந்து அவங்க ஒரு டெய்லியும் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியான நியூஸ் அதாவது இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும், இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும், இந்த திட்டங்கள் கன்டின்யூ பண்ணப்படும் அப்படிங்கிற மாரி இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சி வைத்தியம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க? திராவிட கட்சிகள் எப்படி வந்து அந்த இடத்துல விட்டு குடுத்தாங்க? அதாவது எப்படி விட்டு போனாங்க? அப்படிங்கிறத நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம கரூர் மாவட்டம் தொகுதிகள் நம்ம பார்க்க போறோம். கரூர் மாவட்டத்தில அரவங்குறிச்சி தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். அரவங்குறிச்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 95,608 பேரும், பெண்கள் 99,906 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 3 பேரும், ஆக மொத்தம் 1,95,517 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,80,441 பேரும், 92.30% வாக்குகளும் இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில ஆர் இளங்கோவன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 39.10% 70,227 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில பி. கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 28.40% 51,445 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில கே. செல்வகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 20.25% 49,289 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில நரேன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 2.9% 5,154 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் இங்க 10.70% வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19,382 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த இடத்துல ஒரு வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக காரர் அப்படிங்கிறது. அதாவது ஆர் இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப அரவங்குறிச்சி கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து 2016ல அவங்க தவற விட்டிருந்தாலும் 2021ல அத பிடிச்சிருக்காங்க. ஏன்னா 2016க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டிஎம்கே பக்கம் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால வந்து இந்த தொகுதிகள்லாம் அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு நிழல் உலகமாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அந்த வகையில பார்க்குறப்ப டிஎம்கேவும் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு வாக்குகள வாங்கியிருக்கு. பட் ஆனா வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வாங்கியிருந்தாலும் 12.94% வாக்குகள் வந்து கடந்த தேர்தல ஒப்பிடுறப்ப இப்ப வந்து கம்மியா வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து டிவிகேவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் எங்களுக்கு தொடங்கியிருக்காங்க. ஸோ 28.40% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து தொடக்கம் வச்சிருக்கிறாங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தொகுதி அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. ஏன்னா அந்த தொகுதியில 53.51% 2016ல வாங்குனதுக்கான முக்கியமான ரீசன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு கரூர் வந்து விஜயபாஸ்கர் அவர்களுக்கு குடுத்துட்டு, அ செங்கோ இவரு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த தொகுதி குடுத்தாங்க. ஸோ, இதுலயும் வந்து அவர் மிகப்பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருந்தாரு. அப்படியே வாக்குகள் சரிஞ்சு சரிஞ்சு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தொகுதி இப்போ அதிமுகலருந்து போனது காரணத்தினால, இந்த தொகுதியில வந்து அவங்களால நிலைநாட்ட முடியாமயே போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். அந்த வகையில நாம் தமிழர் கட்சி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட முதல் தேர்தல்ல 0.65% அப்புறம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் மேல வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே வந்து வாக்குகள் ட்ரெயின் ஆகி இப்போ 3% வாக்குகளுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அடுத்து கரூர் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். கரூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,12,468 பேரும், பெண்கள் 1,17,500 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 27 பேரும், ஆக மொத்தம் 2,29,995 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,16,290 பேரும், 94% இந்த இடத்துல வாக்குகள் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில கரூர்ல வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 33%ம் 71,542 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில வி.பி. மதியழகன் அவர் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 32.20% 69,721 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில ஆர்.சி.எம். தியாகராஜன் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 31%ம் 67,256 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில கருப்பையா அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 2.5%ம் 5,465 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் இந்த தொகுதியில
0.80%ம் 1821 வாக்குகள் வித்தியாசத்தில் தான், கிட்டத்தட்ட சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த தொகுதியை வந்து அதிமுக கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கரூர் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் தான் இன்னும் வெற்றி பெற்றாரு. 2021 மிகப்பெரிய அளவில் ஒரு பேட்டில் நடந்துச்சு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும். ஸோ அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வெற்றி பெற்றிருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ 2021 43.30% வாங்கியிருக்காங்க. 2024 44.22% தான் வாங்கியிருக்காங்க. அப்படியே வாக்குகள் குறைஞ்சு 11.22% வாக்குகள்னா இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மும்முனை போட்டியாக இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 21 to 25% தான் வந்து தமிழக வெற்றி கழகம் கிடைக்கும் அப்படிங்கிறதையே நம்ம சொல்லியிருந்தேன் நம்ம முன்னோலி காலநிலையில். பட் ஆனால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி 34% வாங்கியிருக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே விட மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 32.20% வாக்குகளை தொடங்கியிருக்கிறாங்க. டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 இருந்து 2026 வரைக்கும் அவங்க வாக்குகள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா கரூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி வித்தியாசங்களை கொடுக்குற மாதிரியே தான் வாக்குகள் அமைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்களும் வந்து வாக்குகளை வந்து ஒரு நிலையான வாக்குகள் தான் வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 1.60%, 2019 7.2%, 2021 3.6%, 2024 9.43% வாக்குகள் வாங்கியிருந்தது. 2026 2.5% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வாக்குகள்ல இந்த இடத்துல வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து கிருஷ்ணராயபுரம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். கிருஷ்ணராயபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 99,264 பேரும், பெண்கள் 1,03,698 பேரும், மூன்றாம் பணத்தில் 32 பேரும், ஆக மொத்தம் 2,02,994 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவுபட்டிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,88,832 பேரும், 93% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஒரு நல்ல வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் மதன் அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 32.90%, 62,378 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த இடத்துல அதிமுக சார்பில் எஸ் திவ்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 31.10%, 58,875 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் சி.கே. ராஜா அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.30%, 57,292 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. இவங்க 3.2%, 6,102 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 1.9% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வெற்றி வித்தியாசங்களை நிர்ணயிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. 3,503 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த இடத்துல வந்து எஸ் மதன் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணராயபுரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அந்த அளவுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணராயபுரம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம முதலாவதாக டிவிகே பார்க்க போகிறோம். டிவிகே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் முதல் தேர்தல். ஸோ தன்னோட முதல் தேர்தலே வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில் 32.90% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வாங்கி தன்னோட முதல் வாக்குகளை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 அவங்க மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசங்கள்ல அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 31.10% இருக்கு. என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கழுதை தேய்ந்து கட்டுமரம் கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது கதையாங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து ஏடிஎம்கே கூட்டணி இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு 2016 அந்த அம்மா வந்து வெறும் ஏடிஎம்கே மட்டும் வச்சு இந்த தொகுதிகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த 2016 ஒரு கிராஃப்லாம் எடுத்து பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ஏடிஎம்கேக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஜெயிண்ட் ஏடிஎம்கேலாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிரமிப்பு உண்டாகுது. அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து அந்த வாக்குகளை வந்து நிலைநாட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு முன் இறப்புக்கு பின்னு பிரிச்சிடலாம். ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட பல கோர் ஓட்டர்ஸ் பட் சம்திங் அந்த இருக்கிற நிறைய பெரிய தலைகள்லாம் வந்து திமுக பக்கம் தான் ஒதுங்கினாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு விழுந்துட்டு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அடித்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே எத்தனை படைபலம் இருந்தாலும்
ஆஹ் அந்த ஒரு காத்துக்கு ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களோட அந்த காத்து வீசி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு பூகம்பமே வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எஃபோர்ட்லாம் அதிகமாக போட்டதில்லை. அவரோட அவரோட கேடருக்கு அது ரொம்ப எஃபோர்ட்டாக தான் தெரியுது. ஸோ இந்த எஃபோர்ட்டுக்கே அவங்க வந்து 108 தொகுதிகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு நற்செய்தியாக கருதப்படுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.2%, 5.01%, 5.4%, 7.76%, அப்படியே 3.2 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 4.5%, 4.56% வாக்குகள் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து குளித்தலை தேர்தல் முடிவுகளை பார்த்துடலாம். குளித்தலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,09,137 பேரும், பெண்கள் 1,14,14 44 பேரும், மூன்றாம் பருவத்திற்கு 3 பேரும், ஆக மொத்தம் 2,23,184 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு போட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,08,479 பேரும், 93.40% வாக்கு சதவீதங்கள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல வாக்குகள் வந்து கரூர் முழுசு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரூர் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா கரூர்லயே பார்த்தீங்க அப்படின்னா 94% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கரூர் மாவட்டம் ஃபுல்லாவே மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கருதப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் சூரியனார் ஏ சந்திரன் அப்படிங்கிறத போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 32.60%, 68,138 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாலசுப்ரமணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 32.30%, 67,559 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் எஸ் கருணாகரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.90%, 60,317 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் நன்மாறன் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3.8%, 7,978 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது வந்து 579 வாக்கு வித்தியாசத்திலையும் 0.3% வாக்குகள் வித்தியாசத்திலையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு மிக குறைவான அளவில் தான் திமுக அந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா டிவிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து விரும்பத்திற்கு தயாராக இருந்திருக்காங்க இந்த தொகுதி மக்களும். பட் ஆனால் அது வந்து ஜஸ்ட் மிஸ்ல மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து குளித்தலை தேர்தல் முடிவு நிலவரங்களில் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் சொல்லலாம். ஏன்னா இந்த தொகுதியில் அவங்க வந்து தோல்வியே சந்திக்காத அப்படிங்கிற கடந்த 3 தேர்தலில் கிட்டத்தட்ட குளித்தலைங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு டிஎம்கே கோட்டை. ஸோ அந்த கோட்டையை வந்து மிகப்பெரிய அளவில் தக்க வச்சிருக்காங்க. ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 32.60 தான். கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 27.29% கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கின வாக்குலேயே 47% வாக்குகள் வந்து இந்த தடவை ட்ரைன் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து மிக குறைவான அளவில் இந்த இடத்துல ஆயிருக்கு டிஎம்கேக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அது டிவிக்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இப்போ தான் வந்து டெபிட் தேர்தல். ஸோ அவங்களுக்கு 32.30% வந்திருக்கு. ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்திலையும் சரி இப்பயும் சரி மிகப்பெரிய அளவில் வாக்குகள் சரிவு தான் இருக்குது. ஸோ அவங்களோட வாக்குகள் வந்து அந்த 30 எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 10% வாக்குகள் கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்போ இந்த தேர்தலில் 3.8 கிட்டத்தட்ட 6.73% வாக்குகள் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு தொகுதியும் உங்களுக்கு தெரியணுங்கிற ஒரு இதுக்காக போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.